அப்ப பாம்பை பற்றிய அறிவு பாம்பின் மீது பயத்தை தந்திருக்கிறது. நெருப்பை பற்றிய அறிவு நெருப்பின் மீது பயத்தை தந்திருக்கிறது. அதுபோல படைத்தவன் மீது நமக்கு ஒரு பயம் வர வேண்டும் என்று சொன்னால், படைத்தவனுக்கு பயந்து நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் படைத்தவனை பற்றி அறிவு இருக்க வேண்டும். படைத்தவன் யார், அவன் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவனாக இருக்கிறான், அவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறான், நாம் எப்படிப்பட்ட முறையை அவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற படைத்தவனை பற்றிய அறிவு ஞானங்களை பெற 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 நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்துல அவனை பற்றிய பயம் வந்துடும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் யாரு தெரியுமா? அல்ல உலமா, உலமாக்கள் தான். உலமா என்றால் ஆலிம் என்பதன் பன்மை உலமா. ஆலிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிஞன் அர்த்தம். அறிந்தவன். எதை அறிந்தவன்? அல்லாஹ்வை அறிந்தவன், அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிந்தவன், குறிப்பாக அல்லாஹ்வின் படைப்பு திறனை அறிந்தவன். ஒரு பெரிய பட்டியலே அல்லாஹ் போடுறான். ஆலிம் எதையெல்லாம் அறிந்து கொண்ட அறிவாளி தெரியுமா? அவரே வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கிற தண்ணீரை சிந்தித்து பார்த்திருப்பார். மழை எப்படி பொழியுது, எப்படி மழையை கொண்டு வர்றான், கீழே இருந்து தண்ணி, கடல்ல இருக்க தண்ணி எப்படி வானத்தை நோக்கி போகுது, எப்படி அது மேகமா திரளுது, எப்படி அது மேகம் கூட்டம் எல்லாம் இருக்குது, எப்படி அது வானத்திலிருந்து தண்ணீரா பொழியுது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு